டிராஃபியே பிடிக்கிறது இல்லை, ஐஎஸ் டிராஃபி தான் நமக்குலாம் இனிமேல். நோ பிளேஸ்மெண்ட் டிராஃபிக்ஸ். அது சும்மா சவாசவான்னு இழுக்குது. இதுதான் சும்மா அரசல் பசல இருக்கு. அங்க பாருங்க, அங்க பாருங்க போட்டானுங்க பாருங்க. இந்த மேட்ச் அதிகமான கில்லு गाइस, இந்த மேட்ச் அதிகமான கில்லு. வீதமை ஆத்தா 100 பேர் இங்கே இறக்கி விட்டா. அவ்வளவுதான் போர்டு. அங்க பாருங்க ப்ரோ 100 பேர். ஃளைட் பண்ணா வீடு. அங்க பாருங்க ப்ரோ 100 பேர். பண்ணா வீடு 100 பேர் गाइस. கிறுக்காம இருக்கான் நீ गाइस, கிறுக்காம இருக்கான் நீ. இவன ஈஸ்வா வந்து ஈஸியா டிசர்வ்ஸ். 25 டீம் இங்க தான வந்து இறங்கி இருக்கு. ஆமா ஆமா. ஐயோ யா அங்க பாருங்க, யாருமே எங்கி போல பாருங்க गाइस. பாத்துங்க யார் எங்கி போல, எல்லாம் இங்க தான் இருக்காங்க. எஸ்ஆர் ஈஸ்வா நாக்கனே, ஈஸ்வா நாக்கு. ரோல் அங்க ஈஸ்வா முடிக்குறாங்க. ஈஸ்வா ஐஎஸ் வரமா கோட் நாக்கு. ஈஸ்வா அப்புறம் கோட் நாக்கு. அவ்வளவு சவால் பண்ண முடியுதா? 10 கில் அங்க ஒரு டீம் இருக்கு. ட்ரோல் 7 கில் டோட்டா ஹாலம் 8. ஐயோ ஓகே. சிங்காட்டோட ஹாலபரணம். ஒண்ணு பிரச்சனை இல்ல. சிங்காட்டோட ஹாலபரணம். ஒண்ணு பிரச்சனை இல்ல. தின்ன தூக்கிட்டாங்க. ஒரு பக்கம் தின்ன தூக்கிட்டாங்க. ஐவர் போறாரு. ஐவர் ஜெயிச்சான் தலைமையில வரத போல. தலைமையில ஐவர் ஜெயிச்சான் தலைமையில வந்தனா. ஆமா. என்னைக்கு நடந்தது? ஊருக்குள்ள அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. என்னைக்கு என்ன ஐவர் ஜெயிச்சான்? நேத்து மாஸ்டர் மைண்ட் ஐவர் ஜெயிச்சான். ஆமா வாரு. ஐயோ எல்லாரும் வந்து பக்கத்துல மெடிஷன் ஈஷானுக்கு ரெண்டு பேரும் நாக் 7 கில். நீங்க தான் பண்ணி விட்டீங்களானே? யாரா இது மாதிரி ஏண்டா நானடா பண்ண போயிட்டேன். சரி கோபப்பட்டு இத கேட்டா சொல்ற தப்பு கோவம். ஐ கில் மறுபடியும் 9 கில். அவ்வளவு சாயகாரணமே. 12 கில் இங்க இருக்காங்க. போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்கு. அவ்வளவு எஸ்டர் ராட்ரிக் நாக்கு. பீட்டஸ் ஹேக்கர் நாக்கு. தூக்குவாங்களா பீட்டஸ் ஹேக்கர். 12 கில் 15 கில். ஃபர்ஸ்ட் மேட்ச் 30 கில் அடிக்குதா டிபிடிஎஸ். ஹையஸ்ட் கில் டிராஃபியும் டிபிடிஎஸ் அடிக்குதா. தின்னு இருக்கா ராட்ரிக் சீஸ் 3 பேர் இங்க இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. இன்னும் சாவக்கூடாது. அப்படியா? ஆமா ஜோன் அங்கதான் வரானுங்க. மறுபடியும் இங்கே வந்து இறங்கி வானுங்க. பிடிஎஸ்ல எஸ்டிஆர் ஒரு கோட் மட்டும் தான் இருக்காங்க. ஐயோ இன்ன வரைக்கும் கோட் கையில கண்ணே இல்ல, கத்தி வச்சு ஓட்டுறான். ரெண்டு பேர் கட்சண்ட. ஐயோ ராட்ரிக் கிட்ட இன்ன வரைக்கும் கண்ணு இல்லையா? அவங்க டீம் 12 கில் எடுத்துருக்கு. கண்ண எடுத்துடா. அங்க எப்படி கத்தில குத்தி எடுத்தானே தெரியும். 7 கில் எப்படி வந்துச்சு தெரியல கண்ணு எடுக்காம. ரோல் மறுபடியும் அங்கே தான் வந்து இறங்குறான். அநேகமா இங்கே 25 கில் போட்டுறாங்க. அநேகமா நீங்க ரெக்கார்டு போட்டுறாங்க. ரெக்கார்டு போடு அப்படின்னு. ரெக்கார்ட் 40 கில் ஒருவேளை தெரியலையே, வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி போட்டு ஒரு பக்கத்துல பாக்குறவங்க பஞ்சா நானும் மனசாட்சி இல்லாம 40 கில்லான்னு கேக்குறேன். வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. என்ன புரியல எனக்கு. ஏமன் ப்ரோ 40 கிளாசிக்கா இல்ல 40 கிலோ கிளாசிக்கா? எஸ்ஓபிடிஎஸ் இருந்தா பரவாயில்ல, 40 கிலோ அடிப்பாங்க. ஓட மறுபடியும் வந்தானே இஷான் ஹாலவர்ணம். இஷான் ஹாலவர்ணம் ராட்ரிக் இருக்கான். ட்ரோல் வந்துட்டா ஒரு பக்கத்துல ஜூஸ் 13 கில். இந்த எஸ்டிஆர் சாய் ஹாலவர்ணம் கோட் எஸ்டிஆர் தான் இருக்காங்க. ஆனா கில் எடுக்காம இருக்காங்க. சாய் வெளியே போயிட்டாரு. அகாலமரம் இல்ல. அப்படியா? ஓகே. ஆமா சாய் யானை எடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. யான்னு தெரியல, எதுக்குன்னு தெரியல. யானை வேணுங்கிறதுக்காக எடுத்துட்டு போறாரு. ஒரு வேலை அப்படியா இருக்குமோ? நேடு மெய்ஷனுக்கு நேடு ராட்ரிக் கிட்ட. ஓகே மெய்ஷனுக்கு மறுபடியும் ஒரு நேடு. எஸ் ராட்ரிக் சைடுல இருந்து மறுபடியும் அகைன் ஒரு நேடு. ஆல்ரெடி 13 கில் இந்த டீம் மீண்டும் கில் ஸ்டோர் பண்ணிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு கில்லும் ஒரு ஆபத்தான ஒரு இதுவாக போய் முடியும். முடிச்சாங்க 14 கில். இந்த டீம் அதிகமா எடுத்துட்டாங்க. அடுத்து கஷ்டம் தான். எஸ்டிஆர் பாத்துறாங்களா? எஸ்டிஆர் அகால வரணுமா? எஸ்டிஆர் ஓடுறான். எஸ்டிஆர் ஐயோ இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்காங்க. ஓடிடே அப்படின்னு ஓடுறாங்க போல. தலதரிச்சு ஓடுவாங்க. கோட் நாக்கு. எஸ்டிஆர் மட்டும்தான். முடியுமா எஸ்டிஆர் கிட்ட இருந்து ஒரு ஓடி போடுமா? சிம்பா ரொம்ப கும்பா ஜம்பா. சிம்பா வரடா. சிம்பா நீ உங்கப்பா இருக்குமாரு. சிம்பா நீ. ஆமா ஏழு நேடா போட்டு ஒரு பக்கம் வெறியேத்திட்டு இருக்காங்க. ஓகே மறுபடியும் தனியா இல்ல
ராட்ரிக் 2 கில். ஆளே இல்லாத இடத்துக்கு யார் கிரேடு? ட்ரோல் தன்னந்தனியா 10 கில்னா அவ்வளவுதான் இன்னைக்கு போட்டு இந்த இத முடிச்சு விட்டுறா போல. அவ்வளவுதான். ஐயோ ஐயோ அம்மா 15 கில் ஏதோ எடுத்தாங்களா? பால் லாக் போட்டு வந்தானா? 15 கில் இங்கே போட்டாங்க. அவ்வளவுதான் அண்ணே. இன்னைக்கு. ரோல் 10 கிலோ என்ன பவரா போட்டுட்டோம் போல ஏதோ. நேத்து டிராஃபி வேற வின் பண்ணிட்டானே. அப்படியா? STR. அவ்வளவு பேசிட்டே ஆரம்பம். 16 கில். ரோல் 17. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹையஸ்ட் 17, கில் டிராஃபி போட்டு பிரிச்சிட்டு இருக்கு 17. 17 கில். 40 கில் அடிக்க போறாங்களா? BTS வார்ல ஹையஸ்ட் கில் ரெக்கார்ட் அடிக்க போதா? ட்ரோல் BTS. ட்ரைஅவுட் செடி வந்துருக்கு. ட்ரைஅவுட் செடியும் இங்க 10 கில் எடுத்துட்டாங்க. ஏதோ ட்ரைஅவுட் செடி வருது. டீம் 16 1 HP கிங் ஏஜே பிரைம் ஐடி. ஆமா. டிபிஎல் ரூட். ஆமா. ஐயோ 1 HP கிங் 3 கில், ஏஜே பிரைம் ஒரு 3 கில், ரூட் ஒரு 2 கில், குணால் ஒரு 2 கில். சொன்ன மாதிரி இந்த நீ ஒரு பேயாட்ட ஆடிட்டு இருக்கு. பாப்பா இப்போதைக்கு வந்து யாரா இவனுங்களா? இப்போதைக்கு ஈவென்ட்ல இருக்கு. எந்த டீம் கிளியர் பண்ண வாஷ் அவுட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க ஒரு பக்கத்துல 3 பேர் 3 இருக்காங்க. அவங்க டீம்லயே வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் தான். ராட்ரிக் ஒரு டீம் சேஞ்சிங் பெர்ஃபார்மன்ஸா இருக்குமா? எம்எல்ஜில ஒரே ஒருத்தர் இருக்கான். பிரைவ பாத்ரா ஜியூஸ் ஜேபிடி சகால மரணமா? ஏபிடி மண்ணை கவியதா? எம்பிடிசி ஜேபிடிசி இவங்க எல்லாம் அகால மரணம். சிம்பா டீம், ஸ்கையோபி டீம், ட்ரைஅவுட் டீம்ல ஒரு டீம். ஐயய்ய என்னங்க ஜேபிடி இப்படி விளையாடிட்டு இருக்கு? அவங்க என்ன கேட்டா ஐஜல் இல்லைன்றல. ஐஜல் இல்லைங்கய்யா, காசு இல்லப்பா அப்படின்ற மாதிரி. ஐஜல் இல்லப்பா அப்படின்ற என்னன்னு எனக்கு ஓரளவுக்கு 6 டீம் வெளியே போயிருக்கே. ஒன்னு சர்வைவல் டீம், அதாவது நம்ம எம்பிடிஎஸ், ஜேபிடிஎஸ், அதுக்கப்புறம் டீம் 11 நம்ம ஸ்கை தலைமையிலான ஒரு அணி. 1 HP முடிச்சாங்க டீம். ஐயோ 7 டீம் வெளியே போயிடுச்சு. இப்ப இவங்க நினைச்சாங்கன்னா, இப்ப டிபிடிஎஸ் நினைச்சுச்சுன்னா 20 ரெக்கார்டை கிரியேட் பண்ணலாம். ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும். ஈவென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 20 வாய்ப்பு இருக்கானே 15 கில். இப்போ ஸ்ரீராம் இது என்னடா எனக்கே புரியல. ட்ரோல் கம்பேக் இல்ல, இட்ஸ் மதன் ஸ்கிரிப்டா? இது எப்படி ப்ரோ ஸ்கிரிப்ட் பண்ண முடியும்? பிஜிஎம் எப்படி ப்ரோ ஸ்கிரிப்ட் பண்ண முடியும்? இது என்ன ப்ரோ புது உருட்டாகுது? இந்த ஒரு தாயன்ற மாதிரி இருக்கு. பிஜிஎம் ஸ்கிரிப்ட் பண்ணவே முடியாது ப்ரோ. எங்க ஜோன் போடுது, யாரு போடுது, யார் இறங்குறாங்க, யார் அடிப்பாங்க, யார் அடிக்க மாட்டாங்க, இதெல்லாம் எப்படி ப்ரோ பண்றது? யாராலையும் முடியாத போய் முடியும்னு சொல்றீங்க ப்ரோ. எனக்கு நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா இது முடியவே முடியாது. பிஜிஎம் யாராலையும் ஸ்கிரிப்ட் பண்ணவே முடியாது. எல்லாரும் சொல்ற பேச்சு கேட்பாங்களா? புதுசா டிரைவர் டீம்லாம் வந்து டிரைவர் எஸ்கேப் பண்ண கில்லு கொடுக்க கூடாதுன்னு இவனுங்க அடிச்சானே 20 கில்லு. பொறுமையா இருக்கணும். இப்ப டிபிடிஎஸ் பொறுமையா சிக்கன் டின்னர் போட்டு 6 மேட்சை டிஃபெண்ட் பண்ணா மட்டும் போதும். ஓவரா ஆசைப்படக்கூடாது. இவங்க அமைதியா இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா கில்லு வந்து இவங்கள்ட்ட வரும். தின்னு மறுபடியும் ஆழமான மனசு நினைக்கிறேன். புல்லுக்கட்டுல படுத்துருக்கான். புல்லுக்கட்டுல படுத்து என்ன பாம்பா போயிட்டு இருக்கிறான். டேய் இவ்வளவு நேரம் 11 கில்லு எடுத்துட்டா பாம்பா போயிட்டு இருக்க. காத்திருக்கும் கொக்கா அந்த ஒரு கில்லுக்காக வெறியா காத்துட்டு இருக்கானுங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல ஒரு ரைவல்டி இருக்கிறது. எஸ்டிஆர் ஈசா கேமிங் கோட் இஸ் லைவ். கொடூரமான ரைவல்டி வரும், துரத்துவார்கள். அதுக்கு என்ன நடக்க போகுது தெரியல. வெற்றி அங்க வர அப்படி கிடையாது. வாய்ப்பு இங்கேதான் சுத்திட்டு இருக்காங்க, பக்கத்துலயே தான் சுத்திட்டு இருக்காங்க. அவங்களும் வெளிய வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் காத்துட்டு இருக்காங்க போல. ஒரு பக்கத்துல வண்டியில ஜனாபே வெல்கம் டு போட்டி மெம்பர்ஷிப் ப்ரோ. ஒருத்தர் பாத்துறாங்க. ராட்ரிக் பாத்துறான்னு நினைக்கிறேன். ராட்ரிக் மேல ஏறான். எம்எல்சில ஒரே ஒருத்தர் மாட்டிட்டான். ராட்ரிக் ஒரு மால்டோ இந்த வாங்கி வாயில போட்டான் பாரு மால்டோவை. மேல ஏறான் ராட்ரிக். தனியா ஒரு ஆள் ஏறான். முடியுமா ஒரு ப்ராப்பர் ஒண்ணு. ராட்ரிக் ஒரு ஹேக்கர். ஒரே டீம்ல 2 ஹேக்கரா? ஹேக்கர் எந்த ஹேக்கர்னு பெருசு அடிச்சுக்காமி. ஹேக்கர் மேல ஏறான். ஹேக்கர் ராட்ரிக் மேல ஏறி வராரு. ராட்ரிக் மேல ஏற ஒரு ப்ராப்பர் ஒண்ணு வேண்டாம். ஜம்பனே எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தான். இல்ல வேலை ஏன்னா துரத்தி வருது யாருன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தான். சார் 17
18 கில்ல 18 கில் 18 கில்ல. ஏதாவது ஈவென்ட்ல இருந்து 20 கில் அடிக்காம வெளியே வர மாட்டேன் அப்படின்றான். 20 kills இல்லாம நான் வெளியே வர மாட்டேன். ஜோனுக்கு போறோம். இப்ப ஜோனுக்கு போறோம். ஜோன் எங்க போட்டுருக்கா பாருங்க. மலை. ஐயோ ராஜா மலை. பல்லு புள்ளி தான் இருக்கேடா, எடுத்துட்டு போயிடுவானே. இதை ஏன்டா சப்பையா இருக்கிறது வந்து ரொம்ப ஓவரா ஹைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணே இல்லண்ணே எங்க ஜோன் பாருங்கண்ணே. எங்க அபார்ட்மெண்ட் வரப்போகுது. சரி அதுக்கு என்ன பல்லு புள்ள போயிடுவானே, குதிரெல்லாம் வச்சுக்கிறான்ல. சக்கடி பக்கடி ஜக்கடி பக்கடி ஜக்கடி பக்கடி ஜக்கடி பக்கடி போயிட்டு இருக்கான்ல. அபார்ட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஜோன் வரப்போகுதுண்ணே. அபார்ட்மெண்ட் போற வழியில ரிவெஞ்ச் டீம் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கு இவங்களை அடிக்கிறதுக்கு. அப்படியா? ஐயோ ஆமா. கர்கா முர்கான் சுத்திட்டு இருக்காங்க. இவங்க வர்றது பேண்டேஜ் எல்லாம் பொறுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவனுக்கு உயிரோட இருக்க கூடாதுன்னு வேற இருப்பானுல்ல சில பேரு. போற வழியில தான் அங்க பாருங்க. யார் என்ன சொல்றீங்க? மறைமுகமா சாய் சொல்றீங்களா? அவனுங்க விட மாட்டான்ல. சாயுதா ரைவல்ட்டி எடுக்கிறானே. அப்படியே மேப் கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. என்ன? ஆமா ஆமா வட்டமிடுறானுங்க. ஐயோ தொட்டி வரானுங்க. ஐயோ வட்டமிடுறானுங்க, திட்டமிடுறானுங்க. திட்டமிடுறானுங்க. வட்டமிடுறானுங்க, திட்டமிடுறானுங்க. ஐயோ ஜயோ என்ன நடக்குது? ரோல் லெகசி முடிக்கிறதே சாய் தான் போலயே. இல்ல ஜெய. ஆமா பக்கத்துல தெரியுதா? ட்ரோல் அண்ணா நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரோல் தனியா விளையாட மொத்த மேட்ச்லயும் இந்த டீமை வட்டம் கட்டி அடிக்கிறது சாய் தான். இதுல வேற ஈசா வேற உள்ள இருக்கு. வெறியா இருக்கும்போது இப்ப டப்பு இடி அடிக்கிற சவுண்ட் கேட்க போகுது மண்டையில. ஈசா ஒரு பக்கம் ரெண்டு போன விழ போகுதுன்னு நினைக்கிறேன். சாய் எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். சாய் வந்து கொண்டிருக்கிறார். சாய் வந்து ஆழ மாறணும்டா. சாயலாம் ஆழ வந்த மாதிரி ரொம்ப ஆச்சு. ஐயோ மழை தான் ஜோன். இந்த ராத்ரி ஜூஸ் வரட்டு தானே இவன் இருக்கான். ஜூஸ் வரட்டு தான் ஈஷாவும் கோட் இருக்கானுங்க. இல்ல வரப்போ தூக்குவானுங்களா? அவன்லாம் தாண்டி போயிட்டானடா. பக்கத்துல வேற ரெண்டு டிராப் இறங்குது. ஆனா அது பக்கத்துலயே வந்து பார்த்தா இன்னொரு டீம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஐயோ இவனுக்கு சுத்தி இருக்கான். இவனுக்கு ஏதோ சொதப்பற மாதிரி எனக்கு தோணுது. இவனுக்கு ஜோனுக்குள்ள போகணும். இப்போ கில்லு தான் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இவனுங்க ஜோன் வெளியே இருக்கானுங்க. பயம் ரொம்ப ரொம்ப பொறுமையா இருக்கானுங்க. ஜோன் அவுட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பயம் சாய் ஓபினா பயம். நீ எப்ப இப்படி ஜாலரா அடிக்க ஆரம்பிச்சுன்னு தெரியலையா? புதுசா இருக்குது. நல்லா இருக்குது. அண்ணா எஸ்ஓபிடி சப்ஜெக்ட் அங்க ஓடுறேனே. இப்போதான் பொதுவா இருக்கு. வெரி குட். எஸ்ஓபிடி எல்லாம் இருக்கு தான் பொது கமெண்ட்ரில வரும். அடுத்து நான் எஸ்ஓபிடி சொல்ற கமெண்ட்ரிட்டர்னே. ஓகே குமார். வெரி குட். உள்ள வந்து கொண்டிருக்காங்க. ஜோனுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்துல ஜோன் சாய தூக்கணும். என்ன பொதுவான கமெண்ட்ரி கொடுத்தா அப்படி சொல்லிட்டீங்க. வெரி குட். கை தட்டினேன், விசில் அடிச்சேன், எல்லாமே பண்ணேன். ட்ரோலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரு டிராப் கிட்ட வந்திருக்காங்க. இவங்க என்ன குதிரையில போயிட்டு இருக்கானே. ஏன்டா அப்படி பண்றானே? கார் எடுத்துட்டு போங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? அவ்வளவுதான் நாக் அவுட். இவன் ஈசா பிடிஎஸ் ஃபைட் போகுது. பிடிஎஸ் ஃபைட் போகுது. டீம் 20 பிடிஎஸ் ஒரு ஃபைட் வருது. சாரி பிடிஎஸ். ஐயோ அண்ணா ஓப்பன்ல இருந்து இறங்கி வந்து பார்த்தா 2 கில்ல ஆட்டைய போட்டு விட்டார்கள். 21 கில்லு. வேலை இல்லாத வேலை பிடிச்சு. ஒரு கில்ல அங்க இருந்து வேற யாரோ ஆட்டைய போட்டாங்க போல. 20 கில் தான் இருக்கு. 20 கில்லே போதும்டா. நல்ல கில் தான்டா. இதுக்கு மேல எவ்வளவுடா வேணும்? இல்ல சார் டிஃபெண்ட் பண்றது அவனே லாஸ்டா இறங்கி டப்பு நான் பிடிஎஸ் பண்ணி பாத்தீங்களா இல்லையா? எடுத்துறாங்க. 4 பேர் தனியா போயிட்டு இருக்காங்க. ஈஷா அடி விழுது. ஈஷா ஆஃப் ஹெச்பி. மறுபடியும் வந்து ஈஷா தூக்கிட்டாங்க. ஐயோம்மா ரியோ பியூர் ஸ்ப்ரே பாத்தீங்களா? சாய தூக்கிட்டாங்க. போற வழியில வந்து பார்த்தா நாக் அவுட். தின்ன ஆள வர்ற மடடா. தின்ன முடிக்க. ஐயோ ஆமா தின்னு செத்து போயிட்டா ஏற்கனவே. ராட்ரிக் நாக் அவுட். ஐயோ காரை விட்டுட்டு இந்த நாய் பள்ளிப்புள்ளில போயிட்டு இருக்கான்டா. காரு இது இருந்துச்சு. ஜியூஸ் மட்டும் தான் இருக்கான். ஒரு பக்கத்துல சுத்திட்டு இருக்கான். ஜூஸ் மாட்டாடா. அவ்வளவு ஜூஸ் மாரியா. யோசோ மாரியா. அண்ணே இப்படி ஒரு மேட்சை இப்படி கேவலமா விளையாட முடியுமா? என்ன இப்படி பண்ற? ட்ரோல் பண்ணி இங்க பாருங்க. ட்ரோல் மாட்டிட்டானா? இல்ல ட்ரோல் நினைச்சா ரீகால் பண்ணலாம். ரீகால் பண்ணா 2 பேர் உயிரோட வருவாங்க. ஆமா பண்ண முடியும். போலாம்ல போய் பண்ணலாம். ஐயோ நிக்கறானே. ஜோன் முடிஞ்சிச்சு. ஐயோ ஜோன் முடிஞ்சிச்சு. பண்ண முடியாது மேல. க்ளோஸ் ஆயிடுச்சு.
அடக்கியா டீ காரை விட்டுட்டு ஏன் வந்தான்னு எனக்கே தெரியலடா. இவன் போய் கார்ல அவங்களை இறக்கி விட்டு வந்தான். அடே ட்ரோல் செத்தா 3 பேத்தை காப்பாத்த முடியானே, பண்ண முடியாதா? ஆல்ரெடி இவனுக்கு தின்னு செத்துட்டான். ஏன்னா இருக்கு ஆனா ரீகால் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரீகால் முடிஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. 4 பேர் உயிரோட வந்துட்டானுங்க. ஓ 4 பேர் இருக்காங்க. 4 பேர் உயிரோட வந்துட்டானுங்க. சாயவை தூக்கிட்டு இவனுங்கெல்லாம் உஷாராயிட்டானுங்கடா. So sad. இது என்ன நடக்குது எனக்கு புரியல ப்ரோ. எனக்கே புரியல. புரியாத புதிரா போயிட்டு இருக்கு விளையாட்டு. மேல வேற ட்ரையோட்ஸ் டீம் போட்டு பொளந்துருவாங்க. ஓகே வேலிபிட்டி ஃபைட் எடுக்கறாங்க. வேலிபிட்டி மாடி ஒரு ஃபைட். சாய் அருமையான 2 நாக்கு. சாய் 2 நாக்கு ஒரே ஒருத்தன் முடிச்சாங்க. ரெனால்ட் டீம் ஏறி வந்த அடுத்த நிமிஷம் சாய் பிடிஎஸ் வெறியான ஒரு கேம் பிளே. சாய் அருமையான ஒரு 1v2. பா சாய் கில் கணக்க தொடங்கவே இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ் தான் வெற்றி நினைக்கிறேன். வேல் பிடிஎஸ் தான் வெற்றி நினைக்கிறேன். வேல் பிடிஎஸ் தொடங்க முடியாது வெற்றி நினைக்கிறேன். அடிக்கறாங்க. ஆமா சாய் 1 HP. சாய் 1 HP. பாரு கார்ல 4 பேர் வராங்க பாரு. கார்ல தலைய விட்டு 4 பேர் வெளிய வராங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. தொட்டாவே அடுத்த நிமிஷம் கெட்டான். தம்பி தொட்டாவ கெட்டான். மேல ட்ரையோட்ஸ் டீம் இருக்கு. மேல ட்ரையோட்ஸ் டீம் இருக்கு. அடி பிரிச்சுறாங்க. மேல ட்ரையோட்ஸ் டீம் அங்க பாரு. ட்ரையோட்ஸ் டீம் 4 பேர் உருச்சேம சதைக்குது பாரு. இப்போ சதைக்குறான் பாரு. ட்ரையோட்ஸ் டீம் என்ன தொக்கா. ஐயோ ஐயர் ரவுண்ட் ரோல் ரவுண்ட். இது கண்டிப்பா ஒரு தவறா இருக்குமா? பிடிஎஸ் தவறான பொசிஷனா முடிய போதா? ட்ரையோட்ஸ் டீம் பிடிஎஸ் பொலக போதா? டபுள் சோலோ வெயிட்டிங் வந்து பார்த்தா நல்ல ரேஞ்ச். இங்க இருந்து வந்து ஓகே சாய் மேல ஏறாரு. சாய் கீழ பண்ணி மேல ஏறாரு. அந்த பக்கம் தங்கம் போயிட்டு இந்த இவன் ரியாஸ் இன்னைக்கு ஜெயிச்ச ரியாஸ் பாம்பு உள்ள கத்தி மாதிரி பாருங்க. சொல்லிட்டாருமா காட் வந்து பாத்தீங்க தங்கம் தூக்கி இருக்கான். காட் தங்கம் தூக்கி இருக்கான். ஐயோ சாய் ரிஃப்ளெக்ட் 2 நாக்கு மேல ஏறாங்க. மேல 2 நாக்கு. இந்த பக்கம் காட் மட்டும் நாக்கா இருக்கா. ஓகே மேல ஏற சாய் மேல ஏறாரு. ஒருத்த கார் கொடுத்தா போதும். மேல ஈஷோ வந்துட்டா. சாய் நாக்கு ஈஷோ பெரிய இருக்கவே ஒரே ஒருத்த டென்ஷன் உள்ள வந்து முன்னாடி அந்த முடிச்சாங்க. டீம் முடிச்சது மாதிரி டாமினேட்டிங் பண்ணிட்டு இருக்கு. Are you serious guys? Are you serious? ஆனா சிங்கட்ரோல் மட்டும் இன்னும் தன்ன சிங்கட்ரோல் மட்டும் இருக்காங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. பிடிஎஸ் சிங்கட்ரோல் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏசியா நம்பர் இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. எஸ்பிடிஎஸ் டீம் எல்லாரும் கில் எடுத்தாங்க. அவங்க அந்த ஈவென்ட் எடுத்த கில்லோட அப்படியே நின்றுச்சு. ஆமா சிங்கட்ரோல் அவ்வளவு நேடு பாயில விழுது. இன்னொரு நேடு இதா வாங்க. ஆனா ஒருத்தனா 2 நாக்கு முன்னாக்கு வச்சிருக்கானே. இன்னொரு நேடு வந்துச்சுனா முடிஞ்சு. அங்க ஸ்டார்ட்ஸ் நேட வேற ஒரு பக்கத்துல கையில புடிச்சிட்டு இருக்கான். அவ்வளவுதான். ஆனா அந்த டீம் முடிவடைஞ்சது. மேல இருந்து எஸ்எக்ஸ்பிடிஎஸ் வந்து பார்த்தா வேலைய பார்த்து முடிச்சிச்சு. இப்போதைக்கு அதிக கில் 13 கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல நம்மளோட பிடிஎஸ் காணானே. அதான் புது ட்ரைவர் டீம். அந்த ட்ரைவர் டீம் முடிஞ்சது. முடிவடைந்தது தம்பி. ட்ரைவர் டீம் இது 8. இதுதான் மெயின் ட்ரைவர் டீம். அந்த காமெடி ட்ரைவர் டீம். இது கொடூர ட்ரைவர் டீம் தம்பி. காமெடி ட்ரைவர்ஸ் டீமா? ஆமா அதுல அந்த மூணாவது கிரேட் இருப்பாங்கல்ல. ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட். அந்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் கிரேட் அணி. ஓ என்ன மாதிரி பிளேயர்? ஐயோ இங்க பாரு 4 கில் தான். ஆனா ஹையர் ரவுண்ட் ஹோல்ட் பண்றானுங்க. ட்ரோல் இன்னும் தன்னந்தனியா ஹோல்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போ கூட வாய்ப்பு இருக்கு. ஜெயிச்சானா ஆனா இந்த எஸ்எக்ஸ்பிடிஎஸ் 14 கில் எடுத்தாங்க. சீனியர் மேட்ச் ஸ்குவாட் இருக்காங்க. 4 பேர் உள்ள இருக்கானுங்க. 4 பேர் அவங்க ஹையர் ரவுண்ட் வேற புடிச்சிருக்கானுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபினிஷ் பண்ண வராது அவங்களுக்குலாம். ஃபினிஷ் பண்ண வராது. ஜேர் ப்ரோ இருக்காரா? ஜேர் ப்ரோ என்ன ஜேர் ப்ரோ சிரிக்கிறா பாத்தீங்க. ஜேர் ப்ரோ இல்ல அந்த ஒரு சொன்னாரு. அதனால சிரிச்சு இது ரெண்டி வந்து தெரியும். டிஆர்ஆர் அணி ஆளவனோடையது. டிஆர்ஆர் அணி ஆளவனோடையது. இந்த பக்கம் 14 கிலோட இருக்காங்க. சீனியர் பேட்ச்மேன். எனக்கு தெரிஞ்சு சீனியர் பேட்ச்மேன் ஒரு வெட்டி நினைக்கிறேன். டிஎன்ஆர் ஓகே மேல 2 பேர் மேல இங்க பாருங்க. ஜோன் அவுட்ல செத்துறாங்கடா. ஜோன் அவுட்ல அகாலமான உடைச்சாங்களாம். ஜோன் பிளாக் பண்ணி கொன்னுட்டாங்க போல. இப்போ என்ன நடக்க போகுது? ஏறிட்டு இருக்காங்க. இங்க ஒரு இன்னும் 5 டீம் 12 பேர் இருக்கான். ஐயோ சரியான நேடு ஓடி. ஆமா பாத்தீங்களா? அத சீனியர் பேட்ச்மேன் ஒருத்தன் போடாம இருக்க ஒரு நேடு. அவ்வளவுதான். ஓஜி பிரின்ஸ் அகாலமரணம். இந்த ஓஜி பிரின்ஸ் லைவ் வந்து பாத்தீங்கன்னா ஜோன்குள்ள இருந்து அவுட் ஆஃப் ஜோன் போய் அவனே செத்துறான். அகாலமரணம். மணி ஓபி மட்டும்தான். மணி ஓபியை முடிச்சாங்க. மணி ஓபி முடிக்கிறானா? சூப்பா மணி ஓபி முடிக்கிறான். மணி ஓபி அகாலமரணம். எஸ்எக்ஸ்பிடிஎஸ் 16 கில். ஏய் ஒரு நாக்கு
உனக்கு சாக் ஐயோ நீங்க சொன்னதுனால அண்ணே டீம் 5 ரெண்டு பேரும் போட்டு அண்ணே என்னென்ன சொன்னீங்க நீங்க அப்படியே நடக்குது அது ஒரு புது டிரைவர் சனி, அது ஒரு புது டிரைவர் சனி. ஏ தவறு இழைத்தான். ரோமி மட்டும்தான் இருக்கான். ஐயோ நீங்க சொல்லி வாய கூட மூடல. முடிச்சா ஒரே ஒருத்தன் மகி மட்டும் இருக்கா. மகி ஜேவியர் ப்ரோ ஸ்குவாட் வெட்டியா, ஜேவியர் ஸ்குவாட் ப்ரோ வெட்டியா, ஜேவியர் ப்ரோ இல்லாத ஒரு அணி, தலைவன் இல்லாத ஒரு அணி வெற்றி பெறுதா. ஜேவியர் ப்ரோ தான் அது முதல் வெற்றி. ரெமோ மாமா யாரு, சாரி ஜான் யாரு, ஜேவியர் ப்ரோ பாத்து விட்டாங்க. அண்ணா நானே நீங்க எப்படி பேசுறீங்க புரியல எனக்கு. அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ண வராதுடா, அதான் உண்மை. சோ